இன்று உண்டான கர்த்தருடைய வார்த்தை, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற உபத்திரவம் லேசாய்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நாம் ஒருவரும் அதிகமாய் வேதனை அடையவில்லை. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒருவரும் அதிகமாய் உபத்திரப்படுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்னென்றால், இதோ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த உபத்திரவம் கூட நாம் சில காரியங்களை நாம் சுயமாய் செய்ததுனால தான் வந்தது. ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டை கொடுத்து நாம் இப்பொழுது பேச வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனுஷனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஸோ நமக்கு வருகிற சோதனை எல்லாம் நம் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறோம். அதனால் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரம் சீக்கிரமாய் மறையும். இது கர்த்தருடைய வார்த்தை. உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டு பேசுகிறார். என்ன தோல்வியாக இருந்தாலும் அதை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற ஆண்டவர், தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற ஆண்டவர், சறுக்குதலை உயர்வுக்கு கொண்டு போகிறதாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவருடைய கரம் உன்மேல் அமர்ந்து உன்னை காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இது லேசாய் தான் இருக்குது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். கவலை வேண்டாம், துக்கம் வேண்டாம். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.